Hi everyone, welcome back to my channel Nosey's Handwork. Friends, இன்னைக்கு வந்து நம்ம alphabet seriesல letter P and R எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் ஏன் P பண்ணியிருக்கிறேன்னா ஆருமே வந்து நம்ம P and Rக்கு வந்து சேம் ஸ்டெப் தான் இருக்கும். ஓகேவா? R பண்ணுறதுக்கு வந்து P மாதிரி தான் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக நம்ம இந்த இடத்துல வந்து ஒர்க் பண்ணுவோம். ஸோ வாங்க ஃபஸ்ட் வந்து P எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி வந்து B சொல்லி கொடுத்துருப்பேன். என்னோட என் வரைக்கும் வந்து ஆல்ஃபபெட் சீரீஸ் நீங்கள் வாட்ச் பண்ணணுன்னா நோசிஸ் ஹேண்ட் ஒர்க் அப்படின்னு என்னோடய ஓல்டு சேனலில் அதோட ப்ளேலிஸ்ட் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அந்தோட வீடியோஸ் வந்து இப்போது நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன்ல, நோசிஸ் ஹேண்ட் ஒர்க் அஃபிஷியலி நான் போஸ்ட் பண்ணலான் இருக்கேன். அப்கமிங் டேஸில் நான் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு என் வரைக்கும் பார்க்கணுன்னா அந்த சேனலில் போட்டிருக்கேன். இதே மாதிரி நான் சொல்லி கொடுத்துருக்கேன், நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஓ வந்து இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து P அண்ட் R வந்து நம்ம இந்த வீடியோவில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லெட்டர் P. ஸோ இதுக்கு தேவையான மெட்டீரியல் ஒரு யான் எடுத்துக்கோங்க. நான் 100% அக்ரலிக் யான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த டைப் ஆஃப் உல்லன் நூல் கூட எடுத்தாலும் ஓகே தான். ஹூக் சைஸ் 3.5 mm, அதுக்கப்புறம் க்ராச்செட் ஹூக் சைஸ், அதுக்கப்புறம் யான் நீடில். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சிசர்ஸ். ஓகே, நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் வந்து P எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். லெட்டர் P. ஸ்லிப் நாட், நான் பேசிக்ஸ் வீடியோ அண்டு இந்த ஆல்ஃபபெட் சீரீஸோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்லிப் நாட். இப்போ செயின் 36 போட போகிறோம். Chain 36, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 அப்புறம் 36. ஓகே, டோட்டலாக 36 செயின்ஸ் வந்து ஃபவுண்டேஷன் செயின் போட்டுக்கோங்க. கரெக்டாக கவுண்ட் பண்ணிக்கோங்க. 36 இருந்தால் தான் நமக்கு அந்த ஷேப் கரெக்டாக வரும். ஓகேவா? இது ரொம்ப முக்கியம். ஓகே, ஆஃப்டர் 36 செயின்ஸ் போட்ட பிறகு ஹூக்கில் இருந்து செகண்ட் செயினில் 1 டைம் டபுள் க்ரோஷே. செயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த விவியாக இருக்குல்ல, தான் செயின்ஸ். ஹூக்லேருந்து ஃபஸ்ட்டு வி வந்து இது, செகண்ட் வி. ஓகே, இந்த செயினில் 1 டைம் டபுள் க்ரோஷே, 1 டைம் டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட் 11 செயின்ஸ்க்கு வந்து 1 டைம் டபுள் க்ரோஷே பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஓகே, 11 செயின்ஸுக்கு 1 டைம் டபுள் க்ரூஷே போட்டாச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம டபுள் க்ரூஷே 5 டுகெதர் பண்ண போகிறோம். டபுள் க்ரூஷே 5 ஸ்டிச்சஸ் டுகெதர் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோன்னா இந்த 1 2 3 4 5 ஒரே ஸ்டிச்சாக மாற்ற போகிறோம் டபுள் க்ரூஷேயில். ஓகே, யான் ஓவர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் ஹூக்கை இன்செர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணிக்கோங்க எப்பவும் போல். ஃபஸ்ட்டு 2 லூப்ஸ் எடுங்க. இப்போ நம்ம டபுள் க்ரோஷேனா நெக்ஸ்ட் 2 லூப்ஸையும் எடுப்போம். நீங்கள் எடுக்கக்கூடாது, அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அகெயின் நெக்ஸ்ட் செகண்ட் ஒன்றுக்கு போங்க.
yarn over. ஃபஸ்ட்டு 2 லூப்ஸை மட்டும் வெளியே எடுங்க, ஸ்டாப் பண்ணிக்கோங்க. தேர்ட் டைம் ஃபஸ்ட் 2 லூப்ஸ், டபுள் குரோஷே 5 டுகெதர்னால 5 எடுக்கணும், 5 வாட்டி. இது ஃபோர்த்து டைம் ஃபஸ்ட் 2 லூப்ஸ், லாஸ்ட்டாக ஃபிஃப்த்து டைம் டபுள் குரோஷே மாதிரியே பண்ணணும், ஃபஸ்ட்டு 2 லூப்ஸை மட்டும் எடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஹூக்கில் வந்து 1 2 3 4 5 6 லூப்ஸ் இருக்கும். டபுள் குரோஷே 5 டுகெதர்னால் உங்களுக்கு ஹூக்கில் 6 லூப்ஸ் இருந்தால் தான் கரெக்ட். ஓகேவா? இப்போ yarn over பண்ணி ஃபுல் 6 லூப்ஸையுமே வெளியே எடுக்க போகிறோம். அப்படியே ஒன்றா நீங்கள் இப்படி ஜென்டிலாக இப்படி வச்சு எடுத்துட்டிங்கன்னா வந்துடும். ஓகே, டபுள் குரோஷே 5 ஸ்டிச்சஸ் டுகெதர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 3 ஸ்டிச்சஸ்க்கு 1 2 3 ஸ்டிச்சஸ்க்கு 1 டைம் டபுள் குரோஷே, 1 2 3. ஓகே, 1 டைம் டபுள் குரோஷே. நெக்ஸ்ட் டபுள் குரோஷே 2 டுகெதர் பண்ண போகிறோம். டபுள் குரோஷே 2 டுகெதர் 6 டைம்ஸ் பண்ண போகிறோம். டபுள் குரோஷே 2 டுகெதர்னால் ரெண்டு செயினையும் ஒரு செயினாக மாற்ற போகிறோம். 6 டைம்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, 5 டுகெதர் பண்ணாலும் அதே மாதிரி தான். yarn over பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 லூப்ஸ், ஸ்டாப், அகெயின் yarn over. செகண்ட் இதில் ஃபஸ்ட் 2 லூப்ஸ், டபுள் குரோஷே 2 டுகெதர்னால் 3 செயின்ஸ் இருக்கணும், லூப்ஸ் இருக்கணும். yarn over பண்ணி 3 லூப்ஸையும் எடுத்துருங்க. ஸோ 1 டைம் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ண போகிறேன். yarn over, ஃபஸ்ட் 2 லூப்ஸ், அகெயின் yarn over. செகண்ட் இதில் ஃபஸ்ட் 2 லூப்ஸ், 3 லூப்ஸ். செகண்ட் டைம், தேர்ட் டைம் 1, செகண்ட் இதில் விட்டு 2. ஓகே, 3, 4, ஃபோர்த்து டைம் பண்ணுறேன், ஃபிஃப்த்து டைம், ஓகே, ஃபிஃப்த்து டைம், லாஸ்ட்டாக 6th டைம். ஃபஸ்ட் 2 லூப்ஸ், செகண்ட் 2 லூப்ஸ். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டபுள் குரோஷே 2 டுகெதர் வந்து 6 டைம்ஸ் பண்ணியிருக்கேன். 1 2 3 4 5 6. லாஸ்ட்டாக நமக்கு 3 செயின்ஸ் வந்து லெஃப்டாக இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக பண்ணிட்டு வரோம் அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபவுண்டேஷன் செயினில் ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 3 செயின்ஸ்லேயும் 1 டைம் டபுள் குரோஷே, ஜஸ்ட் 1 டைம் டபுள் குரோஷே. 1 2 3, 1 டைம் டபுள் குரோஷே. ஓகே, அவ்வளோதான், நம்மளோட பி வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. நம்ம இந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடணும். ஓகே, எந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணுன்னா நமக்கு வந்து இந்த கார்னர் ஸ்டிச் பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும். வி ஸ்டிச், இதுக்கு மேலே ஒரு வி ஸ்டிச்சுமே இப்படி பெண்டாக தான் இருக்கும். நமக்கு பார்த்தாலே தெரியும். இதுதான் ஃபஸ்ட்டு கார்னர் வி ஸ்டிச். 1 2 3 4. ஓகே, இந்த 4th வி ஸ்டிச்சில் உங்கள் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். இங்கேருந்து கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4. 4th இதில் இப்படி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச். நெக்ஸ்ட் இந்த டபுள் குரோஷே இருக்குது பார்த்தீங்களா? இந்த டபுள் குரோஷேலேயே நமக்கு வந்து ஒரு செயின் இருக்கும். இந்த சென்டரில் நீங்கள் விட்டிங்கன்னா தெரியும். இப்படி இப்படி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு செயினில் இப்படி விட்டுக்கோங்க. யானை கிராப் பண்ணிக்கோங்க. அகெயின் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். லாஸ்ட்டாக ஸ்லிப் நாட் போட்டுட்டு இங்கே ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, ஸ்லிப் நாட் இருக்க இடத்துல ஒரு ஸ்லிப் ஸ்டிச்.
ஓகே, அவ்வளோதான் நம்மளோட லெட்டர் பி முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் யானை கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடுறீங்கன்னா ரிமைனிங் எட்ஜஸை ஹைட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்ம யானை எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து அப்படியே ஆர் கண்டினியூ பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பி முடிஞ்சிருச்சுன்னா பி தான் வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஹூக்கை எடுத்துகிட்டு நீங்கள் யான் நீடில் வச்சு நீங்கள் வந்து தச்சிருங்க. ஜஸ்ட் நம்மளோட ரிமைனிங் எட்ஜஸை ஹைட் பண்ணால் போதும். உங்களுக்கு ரிமைனிங் எட்ஜஸ் ஹைட் பண்ணி பழக்கம் இல்லை அப்படின்னா நான் அந்த ஆர் முடித்தோன்னே உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் எப்படி பண்ணுறதுன்னு. ஓகே, இப்போ நம்ம லெட்டர் ஆர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா பி வந்துருச்சு. ஸோ பி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல நம்ம ஒரு லைன் பண்ண போகிறோம். ஆர் பண்ணுறதுக்கு வந்து பியை வந்து அப்சைட் டவுன் ஆக்கிக்கோங்க இந்த மாதிரி. ஓகே, இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை ஸ்லிப் ஸ்டிச் பண்ண ஸ்டிச்சுக்கு அடுத்த ஸ்டிச், இது ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டோம். இந்த அடுத்த ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. ஓகே, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 1 டைம் மட்டும் டபுள் க்ரூஷே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து செயின் 7. 1 2 3 4 5 6 7. ஓகே, செயின் 7 போட்டிருக்கேன். 1 2 3 4 5 6 7. இப்போ ஹூக்கில் இருந்து செகண்ட் செயினில் 1 டைம் டபுள் க்ரூஷே. ஹூக்கில் இருந்து செகண்ட் செயினில் 1 டைம் டபுள் க்ரூஷே. ஓகே, நெக்ஸ்ட் 5 செயின்ஸுக்கு 1 டைம் டபுள் க்ரூஷே. ஓகேவா, ரிமைனிங் இருக்கிற எல்லா செயின்ஸுமே அந்த 5 செயின்ஸ் தான் இருக்குது. அது எல்லாத்துலேயுமே 1 டைம் டபுள் க்ரூஷே. செகண்ட் டைம் 1 பண்ணிட்டேன். 2 3 4 5. ஓகே, 5 செயின்ஸில் 1 டைம் டபுள் க்ரூஷே பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து ஆரை வந்து இப்படி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டா நமக்கு வந்து ஆர் ஃபார்ம் ஆயிரும். ஓகே, உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா. இப்போ எங்கே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும்னா நம்ம இங்கே டபுள் க்ரூஷே பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த செயின் நமக்கு கிளியராக தெரியும். ஸோ அதே ஸ்டிச்சுக்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணிக்கோங்க, ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட லெட்டர் ஆர் முடிஞ்சிருச்சு. ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டு நீங்கள் ரிமைனிங் எட்ஜை யானை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி ஹூக்கை இழுத்துட்டிங்கன்னா வந்துடும். எண்டிங்ஸ் வந்து நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே நீங்கள் வந்து ஹைட் பண்ணிடுங்க. உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி ஹைட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆல்ஃபபெட் பி அண்ட் ஆர் வந்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் வெயிட்டான ஆப்ஜெக்ட்ஸ் கீழே வச்சா எல்லாம் லைட்டாக அயன் பாக்ஸ் வச்சு மேலே கிளாத் வச்சுட்டு லைட்டாக அயன் பண்ணிட்டீங்கன்னா அது ஸ்டிஃபாக நிற்கும். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யான் வந்து எங்கே பர்ச்சேஸ், இதே மாதிரி யான் உங்களுக்கு எங்கே பர்ச்சேஸ் பண்ணால் கோயம்புத்தூரில் வந்து நான் வாங்குகிற ஷாப் வந்து கிராஃப்ட் காட்டேஜ் அப்படின்னு ஒரு கடையில் வாங்குகிறேன். ரெகுலராக அதில் சில யான்ஸ் அதில் வாங்குவேன். சில யான்ஸ் வந்து யான் அடிக்ட் அப்படின்னு ஒரு ஷாப் இருக்குது. கோயம்புத்தூர்லேயே ஷாப் இருக்குது, ஆன்லைன்லேயும் வச்சுருக்குறாங்க வெப்சைட். அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து ஆன்லைனில் தான் சில யான் வாங்குவேன். மோஸ்ட் ஆஃப் த யான் இந்த மாதிரி கடையில் வாங்கிக்கிருவேன். நார்மல் யான்ஸ் வச்சு தான் நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன், அதுலேயுமே நல்லா தான் வரும் உங்களுக்கு.
ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கிராஸ் செட்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை.